ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டிரைவ் பியாண்ட் த ஹாரிசான்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ அதை ரோப்ளாக்ஸில் விளையாட போகிறோம். என்கிட்ட அந்த கேம் ஏற்றி விளையாடுற அளவுக்கு ஒரு நல்ல பிசி எல்லாம் இல்லை. யாரு கூட விளையாட போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஜேடி தமிழன்னு சொல்கிற ஒருத்தர் கூட தான் விளையாட போகிறோம். ஸோ 2 பேருமே ரோப்ளாக்ஸில் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். உங்களுக்கு என்னுடைய ஐடி கொடுக்குறேன். நீங்களும் ரோப்ளாக்ஸில் இருந்தீங்கன்னா என் கூட விளையாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மட்டும் கொடுங்க. இப்போதைக்கு என் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அக்கௌண்ட் ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இருக்கிறது ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுருப்பேன். இதில் நான் ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வண்டியை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டிங்க வந்து கிளம்புவோம். நீங்கள் அதுக்குள்ளே என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், ரோப்ளாக்ஸில் என் ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே தாவலாம். Freeze and cheap, press start move. The annual rules, new bells, we're taking it out. From the grind to the gun, we're ready to play game on. Get strong every night, every day. அடங்கப்பா, இந்த ஒரு காரை கட்டி முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? அதுவும் இல்லாமல் எந்த டோர் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு 2 பேருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி. நான் ஓட்டவா இல்லை அவர் ஓட்டட்டுமா? சரி, அவர் போயிட்டார் முன்னாடி, அவர் ஓட்டட்டும். நான் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஓகே, அவர் ஏறிட்டார். வாங்க நம்ம சீக்கிரமாக போய் அந்த பக்கம் உட்காந்துக்கலாம். ரொம்ப நேரம் இந்த இடத்துலையே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதை சுற்றி பார்த்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கேமில். ஸோ இதில் ஜாம்பிஸ் இருக்கும், அங்கங்கே இருக்கும். ஃபுல் சேஃப்டியோடு தான் போய் ஆகணும். வேறு கார் எதனா கிடச்சா பட்டுன்னு கார் மாறிக்கணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இதை விட மொக்க கார் கிடச்சா மாற மாட்டேன். இதை விட சூப்பராக ஒரு இந்த கார் என்ன கார்னு எனக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் கேமில் வர மாதிரி கம்பெனி கார்ஸ்லாம் கொடுக்க மாட்டான். இப்போ அதில் வந்துட்டு மஸ்டாங்க் எல்லோரும் தேடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, மஸ்டாங் இருக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஸோ இல்லை, வேறு எதனா கார் இருக்கும். ஒரு ஜீப்பு, ஒரு ஆம்னி வேனு, ஒரு ஈக்கோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, வண்டி எடுக்க முடியலையா? அப்படியே தான்ப்பா நிற்கிது. ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம் இந்த வண்டியில். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆரம்பத்தில் வண்டி எடுக்கிறது ரொம்ப டேஞ்சர். பேசாமல் நான் போயிட்டு ஓட்டவா, அவர் இந்த பக்கம் வர சொல்லிட்டு. ஆமாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். வணக்கம் பண்ணனா. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு நம்ம தேர்ஸ்டியாக இல்லை, நமக்கு எல்லாமே ஃபுல்லாக இருக்கே. அவள் தான் நைட் டைம் ஆயிடுச்சே. ஓமை காட், அவள் தான் இப்போ ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் ஆகிடுமே. எப்போ வந்து அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. ஸோ உஷாராக அந்த பக்கம் போகணும். ப்ரோ வெளியே வாங்க, நான் வரேன் அந்த பக்கம். எஸ், வந்துட்டார். நானும் போய் அந்த பக்கம் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சும்மா வேறு லெவலில் மாஸ் காட்டுறோம் கைஸ். நம்ம தான் இங்கே எல்லாமே. ஆனால் இதே இடத்துல ரொம்ப நேரமாக இருக்கேன் தெரியுமா? ஒரு 10 மினிட்ஸாக ஒரே இடத்துல இருக்கேன். பரவாயில்ல, இப்போ நான் வந்துட்டேன்ல, அதுதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் கரெக்டாக பண்ண முடியும். லைட்டு போட்டுக்கணும்.
ஏகப்பட்ட வேலை இருக்குது கைஸ். இது நைட் டைமா இல்லைன்னா மேகமூட்டமாக இருக்கா ப்ரோ? கதவு முடுங்க ப்ரோ. என்னது ப்ரோ அது? சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று. யூனிட் 100 ரோபக்ஸ். என்கிட்ட ரோபக்ஸ்லாம் இல்லைடா, நான் வந்து ஓசி பிளேயர்றா. யூடியூப்லேருந்து எப்படா காசு வரும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்கிட்ட போய் ரோபக்ஸ்லாம் கேட்குறேன். போட அந்த பக்கம். ஐயோ வெளியே போயிட்டாரு. ஏன்? ஓகே, என்னாலையும் ஸ்டார்ட் பண்ண முடியலையே. ஓகே, ஹேண்ட் பிரேக் எப்படி திரும்ப எடுக்கணும்? இப்படி தான் 2 வாட்டி கிளிக் பண்ணணுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவள் தான் வண்டி எடுத்தாச்சு ப்ரோ. ஏறுங்க ப்ரோ வண்டியில். வண்டி எடுத்தாச்சு, கிளம்பலாம். ஏறிட்டார். ஓகே வாங்க கிளம்பலாம். நீ ஃபுல் ஸ்பீடில் போனோம். கதவு மூடிட்டேன், 2 பக்கமும் கதவு மூடிட்டேன். மறுபடியும் போக மாட்டேங்குது. போது அப்பா, ஒரு வழியாக இப்படியே அந்த வண்டி எடுத்தாச்சு கைஸ். ஓகே, எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஏன் இன்னும் வெயிட் பண்ணீங்க? உடனே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டுலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், அப்படியே வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் டெய்லியுமே லைவ் போடுவேன். லைவில் ஜாயின் பண்ணுங்கள், என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலையா? அதையும் கொடுங்க. இதே தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போதுலேருந்து. 300 மீட்டர் ரீச் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே. சூப்பர். இங்கே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் கைஸ். கரெக்டாக 500 மீட்டரில் ஒருத்தன் வந்து ஹெல்ப் கேட்பான் நம்மக்கிட்ட. ரைட் சைடு வரும் ஒரு இடம், அந்த இடத்துல நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்பான். நான் உங்கள் காரில் ஏறிக்கிட்டா அப்படின்னு கேட்பான். நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்து அவனை கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் பண்ணணும். அதுதான் கேமு. இருங்க நான் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம். 500 தாண்டிட்டோம், இன்னும் வரலையே. 500 800 சரியாக தெரில கைஸ். கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. கொஞ்சம் சைடு மாறினா கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, ஏன் தெரில. அதோ சடன் பிரேக் அடிக்கலாமா? அவள் தான் அடிச்சாச்சு, வண்டி திரும்பிக்கிச்சு. நம்ம நிறுத்தினோடனே அவனாக வந்து ஏற மாட்டான் கைஸ். நம்ம தான் போய் அவரை கூப்பிட்டு வரணும். மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு நம்ம தான் போய் கூப்பிட்டு வரணும். அவனாலாம் வரமாட்டான். பார்த்தீங்களா, நம்மளை இடிச்சுட்டு வர போகிறான். ப்ரோ வாங்க ப்ரோ, அவனை கூப்பிட்டு எங்கன்னா போய் தள்ளி விட்ருவோம் கீழே. சாவடிக்கிறான். நீங்கள் ஓட்டுறீங்களா நான் ஓட்டா? சரி நீங்கள் ஓட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். ஓகே, ஹேண்ட் பிரேக் போடலைன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி அதே ப்ராப்ளம் வந்தால் திருப்பி நான் தான் ஓட்டுறதுக்கு போனேன். ஓகே, கதவு மூடியாச்சு. ப்ரோ வண்டி எடுங்க ப்ரோ. அந்த பக்கம் மூடலையே, பரவாயில்ல. ஒரு வேளை எடுக்க வரலன்னா இருங்க. ஹேண்ட் பிரேக் போட்டு தான் நிறுத்தினேன். அப்போ அவருக்கு இப்போவும் எடுக்க வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. சரி இருங்க, நம்மளே போய் இது பண்ணுருவோம். ஹேண்ட் பிரேக் இங்கேருந்தே எடுக்க முடியுமா? முடியாது. ஹலோ இஸ் எனிவன் தேர், எமர்ஜென்சி சப்ளை. இதுக்கு கண்டிப்பாக ரோபக்ஸ் கேட்பான் மறுபடியும். காண்டு ஏற்றுவாங்க கைஸ். இந்த ரோபக்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண போகிறான்? ஃப்ரீயாக ஒரு கேம் லான்ச் பண்ணால் தான் என்ன? ப்ரோ நீங்கள் இந்த பக்கம் வாங்க ப்ரோ, நானே போய் ஓட்டுறேன். அதுதான் அவரும் வெளியே வந்துட்டார். அவன் பாருங்க கைஸ், பின்னாடி என்ன கூலாக உட்காண்ட்ருக்கான். ஃபுல் பின்னாடி உட்காண்ட்ருக்கான். அவன் வந்து நம்மளை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல மாட்டி விட்டுருவான். சரிங்க, இந்த வீடியோ போக பார்ப்பீங்க நீங்களே. ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை கோத்து விட்ருவோம். என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலை, மறுபடியும் ஒரே பிரச்சனையா? ஐயோ, எத்தனை வாட்டரா நான் ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன். காண்டு ஏற்றுறாங்க கைஸ் என்ன. ஐயோ, ஓகே, ப்ராப்பராக தான் ஹேண்டில் பண்ணுறான். அப்பா எப்படியோ வந்தாச்சு. எஸ். ஐயோ, இப்போ மேலே வேறு ஏற முடியாது. இந்த பக்கமே திருப்பிடுவோம் கைஸ். இந்த பக்கமே திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் போயிட்டு அவன் நம்மளை எங்கே கொண்டு போய் மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க. இது வரையும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி கிரேட் யாருமே இல்லை கைஸ். ஓகே, அங்கே ஏதோ வீடு மாதிரி தெரியுதே. சரி, அதுக்குள்ளே போகலாமா? அதுக்குள்ளே போனால் நமக்கு ஏதாவது கிடைக்கும். சாரி கைஸ், வீடியோ பட்டன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்குல்ல, அதனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் அந்த வீட்டு பக்கத்தில் போனேன். ஒரு சாம்பி ஏறி எங்களை அப்பத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அந்த சாம்பியை இப்போ எப்படி போட்டு தள்ள போகிறேன்னு வேறு தெரில. கையில் எந்த வெப்பனும் இல்லை என்கிட்ட. எதனா வெப்பன் இருந்தாலாவது முடிச்சிடலாம். அதை நான் ஒரு கன் எடுத்ததான் எனக்கு ஞாபகம். ஆனால் அது எங்கே வச்சேன்னு தெரில கைஸ். ஐயோ, பின்னாடி டிக்கியில் எங்கன்னா வச்சேனா?
சரி அவர் இல்லை அந்த ஜாம்பி எதுவும் பண்ணல, மேலே தான் நிற்கிது. அவரும் சேஃபாக தான் இருக்கார். நான் உள்ளே போயிட்டு எதனா கிடைக்குதான்னு பார்த்துட்டு வெளியே ஓடி வரேன். கம்மான், ஸ்பீடாக போ. அதுக்குள்ளே அந்த ஜாம்பி எதனா பண்ணுற போது இங்கேருந்து தப்பிச்சு போனேன். வா, ஏகப்பட்ட ஐட்டம் கிடக்குது கைஸ் உள்ளே. இது என்னது? ப்ரெஷஸ் பொருள். இது என்னது? இது ஸ்டேரிங்கு கைஸ். நம்ம காருக்கு ஒரு செம்ம ஸ்டேரிங் கிடச்சிருக்கு. இருங்க, இதே ஃபஸ்ட்டு கொண்டு போய் மாட்டி விட்ருவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மீதி பொருளை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் காரை இங்கேயே கொண்டு வந்திருக்கலாமே. இப்போ நான் போய் ஏற்றது ரொம்ப கஷ்டம். அதனால் காரை அங்கேயே நிற்கட்டும், கரெக்டாக இருக்கும். வந்தாச்சு. எங்கே ஜாம்பியை காணோம், அவரையும் காணோம். அது அங்கே போது கைஸ், அவரை தொத்தின் போது ஜாம்பி. இருங்க, நான் அதுக்குள்ளே இந்த ஸ்டேரிங் எடுத்து மாட்டி விட்டுறேன். ஐயோ, ஸ்டேரிங் வேறு வெளியே எடுக்க முடியலையே. ப்ரோ சேஃபாக இருங்க ப்ரோ, அடிக்குது ஜாம்பி உங்களை. ஃபஸ்ட்டு உங்களை தான் டார்கெட் பண்ணுது, ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கல்ல, அதனால தான். இப்போ என்ன டார்கெட் பண்ணுது. இல்லை மேலே நிற்குது. இவருக்கு பெரிய டான்னு நடப்பு, மேலே போய் நிற்கிறாரு. ஐயோ, என்னை அடிக்குது, ஹெல்த்து குறையுது, சாவ போகிறேன். அவள் தான் கைஸ், வீடியோ முடிக்க வேண்டியது தான் போலியே. அவன் நம்மளை எங்கே போய் மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு காட்டக்கூட முடியல. அப்பா அவரை தொத்தின் போது நான் போய் அவரை காப்பாற்றுறேன். ஜாம்பியை என் பக்கமாக இழுத்து இல்லை உள்ளே போய் வேறு எதனா பொருள் கிடைக்குதான்னு பார்த்து கொண்டு வரேன். அது வரையும் அவர் சமாளிச்சிட்ருக்கட்டும். ஓகே, இங்கே வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் முக்கியமாக. இது என்னது இது? சூப்பரு. சரி, இது இப்போதைக்கு இங்கேயே வச்சுருவோம். இதுக்குள்ளே எதனா இருக்கான்னு பார்ப்போம். வா, இதுக்குள்ளேயும் நிறைய ஐட்டம் இருக்குது கைஸ். ஐயோ, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்களே, பாடி கார்ட்ஸ். ஓகே, அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் வண்டியில் ஏறிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். அவருக்கு என்ன ஆச்சு? ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? இதோ அங்கே நிற்கிதுப்பா ஜாம்பி. கார் இங்கே இருக்குது, அவர் அங்கே இருக்கார். சரி, அவரை போய் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம். இருங்க, கார் டிக்கியில் தான் கன்று இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஐயோ, கார் டிக்கியில் காணுங்க கன்று. சரி இருங்க, நான் போய் அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அவரே ரிவைவ் ஆகிட்டார்ப்பா. சரி வாங்க, நம்ம அப்படியே பின்னாடி போகலாம். இல்லை அவரை போய் சேவ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகலாம். ஓகே. இது நமக்கு செட் ஆகாது. திரும்பியும் காலி பண்ணிச்சு. என்ன காலி பண்ணாது? வேணாம் மேலே கேட்காத. ஐயோ கைஸ், என்னையும் போட்டு தள்ளிச்சு கைஸ். யூ ஹேவ் ரீச்டு த எண்டு. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறமா ஆட்டோ ரிவைவ் ஆச்சு. நான் அர்ஜென்ட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றிகள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு நல்லா இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போய் அமுக டுமுக அமால் டுமால்.